ஐயனார் துணை சீரியலில் வீட்டுக்கு வந்து ரவுடி பசங்க சண்டை போட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம சேரன் சரி சைட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வேலை பார்க்குற இடத்துக்கு வராங்க. மதிய நேரம் சந்தாவுமே எப்போதும் போல் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி சேரனும் சந்தாயதாவும் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் அங்கே வந்த சில ரவுடி பசங்க உன்னை தேடி தான் உன் வீட்டுக்கு வந்தா அங்கே 2 ஆட்களை வச்சு எங்களை அடித்து பத்துறியா? இப்போ பார்த்தியா, இப்போது நீ தனியாக இருக்கிற இந்த நேரத்துக்கே வந்துட்டோம். இவளை தானே கட்டிக்க போகிறேன்னு சொன்ன, என்ன கட்டிக்க போகிறவளை இப்படி தான் அங்கங்கன்னு மறைச்சி சந்திப்பியா? உன்னால் நேராக வீட்டில் இவளை சந்திக்க முடியாதுல்ல, ஏன்னா நீ இவளை கட்டிக்கிடவே மாட்ட. நீ என்னடானா எங்ககிட்ட சவுடால் விட்டு எங்கள் ஆளுக்களையும் அடித்து போட்டுட்டு நீ சுற்றிட்டுருப்பியா அப்படின்னு சொல்லி சேரனை அடிக்க போகிறாங்க. அப்போ அங்கே வந்து அவங்கள தடுத்த அனிஷ் ப்ரோவையுமே அடிக்கிறாங்க. இதை பார்த்த சேரன், இதை பாருங்கள், இங்கே இருக்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வந்து இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தா, அதுவும் வேலை பார்க்குற இடத்துல நான் அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. அப்படியா, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. நானும் தான் நீ ஒருத்திய இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சேரன், சி நீங்கள்லாம் மனுஷங்களா? நான் கட்டிக்க போகிற பொண்ணுங்கிறேன், மறுபடியும் இந்த மாதிரி கொச்சையாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களெல்லாம் அடிக்கிறதுல தப்பே இல்லைன்னு தான் தோணுது அப்படின்னு சேரன் மறுபடியுமே சண்டைக்கு போகிறாங்க. ஆனால் அதில் அடியால்லையே கொஞ்சம் பெரிய தலைவர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. என்னடா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ஓவராக பேசிக்கிட்டே இருக்க, கட்டிக்க போகிற பொண்ணுங்கிறையே, நீ நிஜமாலே அவளை கட்டிக்க போகிற அப்படின்னா நீ இப்போவே அவள் கழுத்தில் தாலி கட்டு, அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம் நீ இவளை கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. சும்மா வடநாட்டுக்காரி கூட இங்கே நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினப்போடு தான் நீ பழகிறன்னா அவள் கழுத்தில் நீ இப்போ தாலி கட்ட மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக என்னால் தாலி கட்ட முடியாது, உங்களுக்கு தேவைன்னா எங்கள் வீட்டில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சேரன் சொல்லி என்ன தான் சமாளிக்கலான்னு நினச்சாலுமே அந்த ரவுடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். இதை பாரு, நாங்கள் இப்போ வந்திருக்கிறது 50 பேர், ஆளுக்கு ஒரு ஆள் உன் கையை பிடிச்சா கூட நாங்கள் அந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ணிட்டு போக முடியும். நீ இப்போ ஒழுங்காக அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சது. அந்த பொண்ணு பக்கம் யாருமே வரமாட்டாங்க. இல்லை நான் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை நாங்கள் இப்போ என்ன வேணாலும் பண்ணுவோம், அதை நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சேரனுக்கும் அனிஷ் ப்ரோவுக்கும் என்ன பண்ணன்னே தெரியலை. அப்போ சந்தா கிட்ட 2-3 பேர் கிட்ட வரதுக்கு பார்க்குறாங்க. அதை பார்த்த சேரனுமே அனிஷை பார்த்து, அனிஷ் நான் சந்தா கழுத்தில் தாலி கட்டட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கட்டுங்க பையா, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரனுமே, இதை பாருங்கள், நான் இவ கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னா நீங்கள் யாருமே என் வழியில் குறுக்க வரக்கூடாது, அதே மாதிரி எங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்கள் எந்த அளவில் உறுதி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரவுடியுமே, இதை பாருப்பா, நாங்கள்லாம் ஜென்டில்மேனாக தான் நடந்துக்கிடுவோம், நீ அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் வழியில் வரவே மாட்டோம், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சம்மதிச்சு நம்ம சேரனுமே தாலியை வாங்கி நம்ம சந்தா கழுத்தில் கட்டுறாங்க. சந்தா அழுதுகிட்டே இருந்தாலுமே சரி சேரன் தானே நம்ம கழுத்தில் தாலி கட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு வித சந்தோஷமும் இருக்குது அவங்க மனசுக்குள்ள. ஆனால் இந்த கல்யாணம் இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு போல். உடனே அந்த ரவுடி பசங்களும் சரி சரி நல்லா இருங்க, இனிமேல் நாங்கள் உங்கள் வழியில் வரமாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ அனிஷ் ப்ரோ தான் அவங்க 2 பேர்த்தையுமே கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. என்னடா இது இந்நேரத்தில் யார் நம்ம வீட்டுக்கு ஆட்டோவில் வர்றதுன்னு சொல்லி நடேசன் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆட்டோலேருந்து ஃபஸ்ட்டு அனிஷ் ப்ரோ தான் தாம்பளத்தட்டோடு இறங்குறாங்க. அதுக்கப்புறம் மாலையும் கழுத்துமா நம்ம சேரனும் சந்தாயாதாவும் கீழே இறங்குறாங்க. இதை பார்த்த நடேசனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்னடா இந்த கோலத்தில் வந்திருக்கீங்க, நீங்கள் வர்றதை பார்த்தா எனக்கு சரியில்லையேன்னு சொல்லி நடேசன் சத்தம் போடுறாங்க. இதை கேட்ட உள்ள பாண்டியன், சோழன், பல்லவன், நிலா எல்லாருமே வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி சேரனன் சந்தாயாதாவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாருக்குமே கை கால் ஓடலை. ஆனால் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது மற்ற எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் நடேசனுக்கு அப்படி சந்தோஷமாக இல்லை. டேய்
யாரை கேட்டுட்டா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த? இப்படி வடநாட்டுக்காரியை எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த? எல்லாத்துக்கும் நீ தானே காரணம்னு சொல்லி அனிஷோட சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாங்க. நல்ல கூட வேலை பார்த்துட்டு உன் தங்கச்சியை இந்த மாதிரி கூட பழக விட்டு என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி அனிஷா ரொம்பவே அடிக்கிறாங்க. இதை பார்த்து சேரனுமே அப்பாவை எதிர்த்து பேசுகிறாங்க. அப்பா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நான் இது வரைக்கும் உங்களை எதிர்த்து பேசுனது கிடையாது. ஆனால் என்னை பேச வைக்காதீங்க. சந்தா ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தா, அதனால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடந்திருக்குது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இல்லைனா நான் எதுக்கு வீட்டில் சொல்லாமல் இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்க போகிறேன். இதை பாருடா, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. இந்த வடநாட்டுக்காரியை என் வீட்டுக்குள்ளே நீ நடை ஏற்றாத, அவ்வளோதான். இவங்களை நம்பி நம்பி நீ தான் கெட்டு போவ. எனக்கு தெரிஞ்சு இவளை கூப்பிட்டுட்டு நீ இப்போ வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. அதுதான் இந்த குடும்பத்துக்கு சரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம நிலா, சோழன் எல்லாருமே சேரனை பார்த்ததும், அண்ணே, உன் கல்யாணம் எங்கள் கண்ணு முன்னாடி நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சோம். ஆனால் நீ இப்படி யார்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லி கோவப்பட்டாலும், அவங்க 2 பேரும் கல்யாணம் நடந்தது இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த ஆள் கிடக்கிறாரு, நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நிலா, சோழன் 2 பேருமே சந்தாயாதவையும் சேரனையும் உள்ளே கூப்பிடுறாங்க. அப்படி நடேசன் பிடிவாதம் பிடிக்கும்போது நம்ம நிலா தான், அங்கிள், அதான் கல்யாணம் நடந்துடுச்சு, இதுக்கடுத்து கொண்டு போய் விடுனா அவங்க எங்கே விடுவாங்க? சந்தாயதாவை ரொம்ப பிடிக்க போய் தான் அண்ணன் கல்யாணமே பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த கல்யாணம் எப்படி எந்த சூழ்நிலையில் வேணாலும் நடந்திருக்கட்டும், ஆனால் இப்போ கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. சந்தாயாதா தான் நம்ம சேரண்ணனுக்கு மனைவி. அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க. வந்த பொண்ணை நீங்கள் விரட்டக்கூடிய ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைனாலும் கூடிய சீக்கிரத்தில் இதை ஏற்றுக்க பழகிக்கோங்க. நீங்கள் தயவு செஞ்சு அண்ணனை மனசார வாழ்த்தி வீட்டுக்குள்ளே விடுங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நடேசனுக்கு என்னதான் சேரன் மேலே கோபம் இருந்தாலும் சந்தாயதாவை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க மனசே இல்லைனாலும் நம்ம நிலா வந்து பேசுனதுக்கப்புறம், சரிம்மா, ஓ இஷ்டம், உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த விதத்தில் நல்லது பண்ணணும்னு தான் நீ நினைப்ப. அதனால் நீ இப்போ எடுக்கிற முடிவுமே நல்லதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை கண்டிப்பாக நீ செய். இதை நான் தடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என் அங்கிள்ங்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீலா ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. கரைச்சிட்டு வந்து நம்ம சேரன் சந்தாயாதாவுக்கு ஆரத்தி சுற்றி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. வந்த சேரன் எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. நிஜமாவே இது ஒரு சூழ்நிலை காரணமாக தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு. உங்ககிட்டலாம் சொல்லாமல் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு நிலவுமே, எங்கள் எல்லாருக்குமே உங்கள் நிலமை புரியும்னே. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்க தான் செய்யும். அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதனால் சேரனுமே சந்தோஷப்படுறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.